ஹாய் ஹலோ மக்களே. இப்படியெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான், ஆமாம் பைக்கிட்டவும் அம்மாவாட்டு வெட்டிங்கு வராமல் இருக்க நீ என்ன சொல்லி சமாளிச்ச அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் நமக்கு காணிக்காங்க. டிம்மும் பையன் சோஃபாவில் உட்காந்துருக்க, ஆப்போசிட்டில் வீடியோ காலில் ஓமு வந்து காணிக்காங்க. ஓமுன்னா உடம்புக்கு முடியாமல் ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. கூடவே பைக்கிட்ட, சாரி பை, அந்த டைமில் உங்கள் கூட நான் இருக்கணும், ஆனாலாம் இருக்க முடியாது, எனக்கு உடம்பு ரொம்ப வந்து முடியலை, நான் இப்போ லண்டனில் வேறு இருக்கேன், என்னால் ஃப்ளைட்டில் அங்கே வந்து சேர முடியாது, என்னால் ஃப்ளைட்டில் இப்போ வர முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு கனெக்ஷன் லூஸாக நம்ம ஸ்ட்ரக் ஆகி நின்னுறாங்க. இது இவங்க 2 பேரும் வந்து பார்க்காங்க. டிம்மும் பக்கத்தில் போய் 4 தடவை அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கான். இருந்தாலும் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதை பார்த்துக்கிட்டு நம்ம பைக்கிட்ட கனெக்ஷன் சரியில்லை போல் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு, நான் இப்போ காலை கட் பண்ணுறேன், நான் உங்கள்கிட்ட புறவு பேசுகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லி இவன் காலை வந்து வச்சிடறான். இவன் வச்சதுக்கப்புறம் தான் அங்கே காணிக்காங்க. இந்த ஓம் வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகிலாம் ஒன்றும் ஸ்ட்ரக் ஆகியிருக்கலை. அவள் தான் ஃபோன் அப்படி ஆடாமல் சேம பிடிச்சி வச்சுட்டு இருந்திருக்கா, இந்த காலை வந்து கட் பண்ணதுக்காக ஃபர்தர் பேசாமல் இருக்கணும் இருக்கிறதுக்காக. ஆனாலும் இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல, யார்ட்டையாச்சும் பேச விருப்பம் இல்லை, முக்கியமாக வீடியோ கால் இருந்தோன்னா அப்படியே அசையாமல் பிடிச்சி வச்சுட்டு இருக்கணும். இருந்தாலும் வெளியே இருந்து சத்தம் கேட்டோம்னா நம்ம மாட்டிப்போம்ல. அது சரி, நமக்கு எதுக்கு இது, நம்ம யாரையாச்சும் ஸ்கேமாக பண்ண போகிறோம். இருந்தாலும் எதுக்காக இந்த டீம் வந்து ஓமை ப்ரிஃபர் பண்ணுறான்னு இப்போ தான் வந்து புரியுது. இந்த ஆக்டிங்னால தான். இந்த ஓம் ஆட் சோமா போனோமான்னு இல்லாமல் பேசிட்டு ட்ரெஸ்ஸை வேறு கடன் வாங்கிட்டு, இதுலேருந்து கொஞ்சம் பழத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு சொல்லி இந்த பழத்தை வேறு இந்த அம்மா எடுத்துகிட்டு போகுது. இந்த பக்கம் டிம்மையும் பையன் காணிச்சோம்னா, டிம் என்ன பைக்கிட்ட நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லு, இப்படி இருக்குது நிலமை அப்படிங்க மாதிரி சொல்லியும் பேசிகிட்டு இருக்க. சரி விடு, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி இந்த பை வேறு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த பை வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்க மாதிரி இருக்குது போல். அப்படியே டாப்பிக் இங்கிருந்து மாறுது. டிம் என்னன்னா பையை பார்த்து, நீ கொஞ்சம் நர்வஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு பையன் என்னென்னா, ஆமாம் நம்ம வெட்டிங் வேறு சீக்கிரம் நடக்க போகுது, நிறைய விஷயம் வேறு பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது திடீர்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, எதுக்கு நீ ஒரு மாதிரி இருக்க, உன் கூட எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன், நானும் கல்யாணத்தில் இருக்க தானே போகிறேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டு டிவின்னு சிரிக்கான். உடனே இவங்க 2 பேரும் மாறி மாறி ஜாலியாக வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருக்க. இங்கே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் தான் வந்து காணிக்காங்க. எல்லாரையும் போங்க 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 போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்க. எல்லாரும் பார்த்து பத்திரமா போங்க, மேலே தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். இவன் அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ளாடி போகலான்னு பார்த்தா, கரெக்டாக அந்த இடத்துக்கு நார்த் வந்து யார்கிட்டயே பேசிட்டு வர. நார்த் கண்ணில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவன் ரொட்டேஷன் போட்டுட்டு என்னத்தெல்லாமோ வந்து குரங்கு வித்த காக்க மாதிரி காணிச்சிக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல நைஸாக எஸ்கேப் ஆயிடறான். நார்த்தையும் யாருடா இதுன்னு ஊற்று பார்க்க, அப்போ வந்து ஃபோனில் வந்து யாரோ பேசியிருந்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து அழுத்தமாக வந்து பேச, இவன் அதுக்கு கவனிக்காமல் என் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடறான். யாருன்னு பார்த்தா யூ தானே. இவ்வளாடி ஏதோ ஒரு பட்லர் வேஷம், அதாவது வெயிட்டர் வேஷத்துக்கு வந்திருப்பான் போல் போட்டுட்டு. இப்போ அந்த காஸ்டியூம் எடுத்து அவன் பார்த்துட்ருக்க. இங்கே கட் பண்ணோம்னா நம்ம டிம்மை தான் வந்து காணிக்காங்க. அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா அது மாதிரி சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது. இப்போ அவனை மேக்கப் பண்ணி விட்டவங்களும் அழகாக அவனை ரெடி பண்ணி விட்டு முடிக்க, சரி ஓகே ஒரு நிமிஷம் நீங்கள் 2 பேரும் வெளியே போக முடியுமா அப்படிங்க மாதிரி இவன் கேட்க. அவங்களும் வெளியே போகிறாங்க. போனதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அவன் அழகையை வந்து ரசிச்சுட்டு இருக்கான். சொல்ல போச்சுன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு பையன் என்ன தான் வந்து அவன் கடனை அடைச்சிட்டு அவங்க அம்மா அப்பாக்க கூட இருக்கிறதுக்காக வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தாலும், இப்போ நிஜமாகவே அவன் கூட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கான். அதனால் வெட்டிங் டூரு ஆனந்தத்தில் அவனையே வந்து கண்ணால் ரசிக்க, அப்புறம் என்ன வெட்டாரங்க உங்களோட போயிருங்க அப்படிங்கும்போது வந்து சொல்லிட்டு டிம்மை என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கும்போது சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போது இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம யூ கிட்ட இவன் ஜஸ்ட் ஒரு வெயிட்டர்னு நினச்சிட்டு, ஆமாம் அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, இதுக்கு வேணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 69 மில்லியன் இருக்கும் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லலாம். ஆத்தாடி அவ்வளோ இருக்குமான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அதை உண்மை எட்டி பார்க்கங்கிற பேரில் இவங்க மேலேயே போய் சாஞ்சிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இங்கே சாஞ்சிட்டு இருக்குது. ஐயோ சாரிங்க, உங்களோட இந்த பாடி பில்டை பார்க்கும்போது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்குது, அதான் லைட்டாக இதாகிடுச்சு, சாரின்னு சொல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து சொன்ன வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 69 மில்லியன் சொல்லும்போது இவன் ஒரிஜினல் வாய்ஸோடு தான் சொல்லியிருப்பான். இப்போ என்னமோ பட்டு டிங்கிரிங் பண்ண வாய்ஸ் மாதிரி, ஐயோ சாரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு வாய்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து பேசிட்டு கிளம்ப வெட்டிங்கை தான் வந்து காணிக்காங்க. பொதுவாகவே இந்த தாய் வெட்டிங்ஸில் சொல்லணும்னா அதுவும் முக்கியமாக இவங்க கல்ச்சுரலாக பண்ணக்கூடியதில் வந்து
வந்து சொல்லணும்னா ஒரு சத்தத்தை போட்டு தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு அந்த சத்தம் ரொம்பவும் வந்து பிடிக்கும். முக்கியமாக ஒசாசன் லவ் ரிட்டர்ன் தாய்லாந்தில் இந்த மை எக்ஸ் மார்னிங், அப்புறம் மீ அண்ட் ஹூ இப்படிப்பட்ட நிறைய சீரீஸில் அவங்க வெட்டிங்கை காணிக்கும் போது இந்த மாதிரி அவங்களோட கல்ச்சரை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். அதே மாதிரி இவங்க இப்போ கொட்டெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியாக பொண்ணு பார்க்க போகிற மாதிரி வந்து போக, அப்படியே மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த பை வர ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க வெட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளாடி வர தாத்தாவும் இதை பார்த்துட்டு நம்ம டிம்க கையில் ஏதோ ஒன்று கொடுக்காங்க. அதே மாதிரி சுற்றி வரக்கூடியவங்களுக்கும் கொடுக்க, இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பொண்ணை கூப்பிடுங்கயா அப்படின்னு சொல்லுவோம்ல தாலி கட்டுறதுக்கு, அதே மாதிரி இந்த பையன் வந்து கூப்பிடுறதுக்காக டிம் வந்து போகிறான். 2 பேரும் ஒருத்தர் மாற்றி வந்து ஒருத்தர் பார்த்துக்காங்க. இவன் கையை நீட்டா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒன்றா ஜோடி போட்டுக்கிட்டு நாங்கள் இப்படியே ஹாப்பியாகவே எல்லாமே நடக்குது. ரிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொருத்தர் என்ன சொல்லாருன்னா, இப்போ நம்ம டிம்மும் பையும் 2 பேருமே ஹஸ்பண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, திரும்பவும் எல்லோரும் வந்து உற்சாகத்தோடு கை தட்ட எல்லாருமே ஹாப்பியாக அந்த இடத்துல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ரசகுல்லா மாதிரி இது ஒன்று இருக்குது, அதே 2 பேரும் மாறி மாறி வந்து ஊட்டிக்க இந்த டிம்மு அதை சாப்பிட முடியாமல் வந்து வாயில் போட்டு மென்று தின்னுட்டு இருக்கான். இப்படி இந்த இடத்துல எல்லாமே நல்லபடியாக முடியுது. ஒரு வழியாக மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இவங்களோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க. அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே அது அழகாக நேராக வச்சு 2 பேரும் ஒரு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோவும் எடுத்துக்காங்க. அப்படி அவங்க வெட்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லபடியாக ஸ்வீட்டாக வந்து முடியுது. பொதுவாக கல்யாணம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரிசப்ஷன் தானே. அந்த மாதிரி இவங்களே ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்க. அப்போ அந்த ஏற்பாடு பண்ண இடத்துல மைக் வச்சுட்டு ஒருத்தர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு போல். அவர் என்னென்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க நமக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, சுற்றியில் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே கிஸ் பண்ணணும் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டோடனே இவங்க 2 பேருக்கு வெக்கமாக தான் இருக்குது. இந்த மைக் வச்சுருந்தவர் வேறு சும்மா இல்லாமல் எல்லாரும் சொல்லுது ரொம்ப தெளிவாக கிளியராக கேட்குதே, பேசாமல் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிருங்களேன்னு சொல்ல, இவங்களும் வெக்கப்பட்டு திரும்பி எப்படி ரொமாண்டிக்காக கிஸ் பண்ணிக்காங்க 2 பேருமே. நான் டிம்மோட மனத்தோழன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, நம்ம பார்க்கலாம் இவன் செட் பண்ண ஆளாகும் அப்படின்னு. அந்த டைமு கரெக்டாக ஏதோ ஒரு வெயிட்ரு வந்து அந்த மனத்தோழன்னு சொல்லிட்டு இருந்த அந்த பையனை வந்து இடிச்சிடுறான். அதை இடித்ததுக்கப்புறம் தான் வந்து மாஸ்க்கு கலத்திட்டு வந்து காணிக்க, யாருன்னு பார்த்தா நம்ம தான். இவனோட பாய் ஃப்ரெண்ட்டே இப்போ பேசினா அவன் சும்மா இருப்பானா, இவனை பார்த்துக்கிட்டு அவன் ஏன் பாய் ஃப்ரெண்டு நீங்கள் வந்து தள்ளிப்போ அப்படிங்க மாதிரி சொல்ல, ஆனால் இதுதான் ஒரு சின்ன பிரச்சனையும் இந்த இடத்துல வந்து கிளப்பி விடுது. என்னென்னா இவன் இப்படி கலத்தும் போது பை பார்த்த மாதிரி இருக்குது. அதனால உடனே பேசிகிட்டு இருந்த கெஸ்ட்டை எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுக்கிட்டு உடனே இந்த யூக்கு பக்கத்தில் வந்து அவனோட மாஸ்கே வந்து பட்டுன்னு கலத்திடுறான். அப்படியாச்சும் ஐரி இந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் ஐரி அதிலலாம் வந்து எதுலேயுமே வந்து கவனிக்காமல் அவள் பாட்டுக்கு கீழே இறங்கி வந்துன்னு நம்ம பைக்கு முன்னாடி நம்மகன் கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த டிம் வந்து எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணான்னு உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, திரும்பவும் இந்த டிம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் நடக்கலை. உடனே பை திரும்பி நம்ம டிம்மை பார்த்து, டிம் இங்கே என்ன நடக்குது அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, சரி நம்ம பையாச்சும் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, பையனை உன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் நீ கொஞ்சம் அப்படி வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு பையை கூட்டிகிட்டு போகலான்ற டைமில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க டைமில் இந்த டிம் வந்து மாட்டிக்கிறான். இப்போ இந்த ஐரி என்ன சொல்லலான்னா, போன வாரம் ஹாங்கும் நானும் அப்படிங்க மாதிரி இழுக்க, அப்போ தான் திடீர்னு நிறுத்திட்டு ஐயோ சாரி ஹாங்கில் டிம்மும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சொல்ல, சுற்றி எல்லோரும் சலசலன்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. பத்தாதைக்கு இந்த பைக்கு ரியாக்ஷன் பார்க்கணுமே, நிஜமாகவே வந்து பை பாவும், ஏன்னா பை அந்தளவுக்கு நம்ம டிம்மை வந்து நம்பியிருப்பான். இப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வர வந்து காணிக்காங்க. அப்படியே இந்த ஐரி வந்து பரவாயில்ல இருக்கட்டும், நீ உனக்கான ஒருத்தனை தேர்ந்தெடுத்த எனக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ இங்கே வேலை பார்க்கக்கூடிய 2 பேருமே ஒரு மாதிரி குறுன்னு குசுன்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக அவளுக்கு ஃபீல் ஆனனால இந்த டிம் பையன் போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு என்னடா இருந்தேன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பணத்தை கொஞ்சம் கொடுத்துருப்பா. அப்போ தான் அந்த வெயிட்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டிம் வந்து நீங்கள் இல்லை, இங்கே நிறைய பொண்ணு கூட வருவாங்க, வந்து எப்பவும் நல்லா ஜாலியாக பேசிட்டு கிளம்பி போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போட்டு கொடுத்துட்டான். இதனால தான் இந்த டிம் பையன் வந்து மாட்டியிருக்கான் போல். இப்போ இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதனால தான் எனக்கு எல்லா விஷயமும் வந்து தெரியும், உன் கூட நிற்கக்கூடிய டீம் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, அவன் உன் கூட மட்டும் இல்லை எங்கள் எல்லார் கூடயுமே வெளியே சுற்றி இருக்கான், மொத்தத்தில் அவன் உன்னையும் எங்களையும் ஏமாற்றிருக்கான், நம்மளாம் ஏமாந்துருக்கோம் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, கூடவே என்ன சொல்லாங்கன்னா எங்கள் எல்லார்ட்டே இருந்து 10 மில்லியன் அவன் வந்து அவன் ஏமாற்றி வாங்கியிருக்கான் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல,
பை வந்து அவங்க சொல்லதை டக்குன்னு நம்பாமல் அப்படியே திரும்பி நம்ம டிம்மை பார்த்து, நிஜமாவே இவங்க சொல்லதெல்லாம் உண்மைதானா, இவங்க சொல்லலாம் பொய்ன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்க, ஆனால் அந்த டிம்மால் ஒரு வார்த்தை கூட வந்து அதுக்கு மேலே பேச முடியல. ஏன்னா எல்லாமே உண்மை தானே. அவன் அப்படியே தலை குனிச்சிட்டு வச்சுட்டு நிற்க, அப்படியே திரும்பி இந்த ஐரி பக்கத்தில் வந்து நின்றுட்டு, உண்மையை சொல்லு டிம், வாய் திறந்து சொல்லு. ஓ, டிம் இல்லை ஹாங்குன்னு சொல்லா. அதுக்கப்புறம் மெக்கு வீன்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொருத்தங்க கூட பழகும்போது ஒவ்வொரு பேர் வச்சுட்டு இருந்திருப்பான்ல, எல்லா பேரையும் வரிசையாக வந்து சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம டிம்மாலே வாய் மூடிட்டு இருக்க முடியல. ஆமாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன், சாரி என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் ஐரி நீங்கள் தொடி நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அவங்க வாயை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் இல்லை, அதை வந்து மூட முடியல. ஐரி நம்ம டிம் கிட்ட, நீ ஜஸ்ட் ஒரு மன்னிப்பு கேட்டாலாம் சரியாயிருன்னு நினச்சியா, அப்படிலாம் விட முடியாது. நான் இன்னைக்கு உன்னை எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம சும்மா வேணா விடுறேன், ஆனால் அதுக்காக இதை கூட பண்ணாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சப்புனு கன்னத்துலேயே ஒன்று வைக்க, இந்த டிம் பையன் அடிச்சடில் கீழே வந்து விழுந்துடுறான். விழுந்த உடனே இந்த ஐரி, நம்ம இத்தனை நாள் நம்மளை எல்லாரையுமே இவன் ஏமாத்தினதுக்கு இவனை வந்து பழி வாங்க, நம்ம பணத்தை எல்லாமே எடுத்தாமல, அவன் திரும்ப தரதாட்டம் அவனை அடி. ஆனால் இது எதுவுமே நடக்கலை. என் பாட்டுக்கு அப்படி ஃப்ரெண்டாக நடந்து போயிட்டுருக்க. அந்த டைம் கரெக்டாக ஒரு லேடி நம்ம டிம்மோட மண்டையிலேயே ஒரு கிளாஸ் பாட்டிலை தூக்கி வந்து எறிய, இந்த டிம் பையனை அந்த இடத்துலையே மயங்கி கீழே வந்துடுறான். அடுத்த சீனே பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து காணிக்காங்க. பக்கத்தில் யூ நிற்கான். யூ தான் இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான் போல இருக்கு. டிம் கண் முழிக்கிற மாதிரி இருக்க, டிம்மை பார்த்துக்கிட்டே நீ முழிச்சிட்டே அப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இந்த டிம் பையன் எனக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்து அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். நீ கூட்டிகிட்டு வந்தியே அந்த பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுங்க உன் மண்டையிலேயே கிளாஸ் பாட்டில் தூக்கி அடைச்சிட்டா, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அதான் நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தேன். டாக்டர் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பேசிகிட்டு இருக்க. ஆனால் டிம் ஒரு வார்த்தையில் பையன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மட்டும் வந்து கேட்குறான். இதை கேட்டுட்டு வேணும், நீ கொஞ்சமாக ஒன்றை பற்றி யோசிப்பாக்கியா, முழிச்ச கண்ணுக்கே பையே வந்து தேடுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த டிம் பையன் என்ன காது கொடுத்தலாம் வந்து கேட்கல. என் கையில் கொஞ்சம் டிப்ஸ் ஏற்றிட்டு இருந்திருப்பாங்க, அதை அப்படியே கலத்தி போட்டுட்டு பையை கிளம்பி பார்க்குறதுக்காக அந்த இடத்துலேருந்து அவசரமாக கிளம்ப, இந்த இதை பார்த்துக்கிட்டு டாக்டர் வந்து நம்ம என்ன சொல்லதுக்கு, நீ எதுக்கு பேஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணன்னு தெரியாமல் நம்ம டிம்மை ஃபாலோ பண்ணிட்டே அங்கேருந்து வந்து போகிறான். அங்கே கட் பண்ணி நாத்தியும் பையன் தான் வந்து காணிக்காங்க. எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் உட்காந்து இவங்கள்ட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க. இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த எம்பையர் கம்பெனியோட லாயர்ஸா, இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்குன்னு தனியாக செக்ஷன்லேருந்து வந்தாங்களா, என்ன விஷயம் நம்மகிட்ட வந்து சொல்ல. ஆனால் இவங்ககிட்ட நம்ம நார்த்தம் பையும் ஸ்டார்டிங்லேருந்து இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க மட்டும் தெரியுது. இப்போ அவங்க நாம் நார்த்தியம் பைக்கிட்டையும் உங்களுக்கு டிம்மை பற்றி நிஜமாகவே இந்த விஷயம் தெரியாதான்னு கேட்க, இதுக்கு நார்த் என்னென்னா, ஆமாம் எங்களுக்கு இவ பற்றி கூட தெரிய வந்து, ஆனால் டிம்மை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே நம்ம பையை திரும்பி பார்க்கான். பை ரொம்ப வந்து சோகமாக இருக்காம இன்னொரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசலை போல். அப்படியே உம்முன்னு சோகமாகவே உட்காந்துருக்க. இங்கே கட் பண்ணி அந்த இடத்துல வந்து காணிக்காங்க. மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் உடஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்த சேரெல்லாம் வந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு சோகமாக எடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் நிற்க. அப்போ தான் கரெக்டாக நார்த் உள்ளாடி வந்து நம்ம பைக்க பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்து அவன் தோலை தட்டி, சரியெல்லாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு தாத்தா வர, அவர் வந்த உடனேயே நான் லாய்ஸ்ட்டு இருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாம் இவங்களோட லாய்ஸ் தான் போல் இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் பையிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீங்களாம் வெளியே போங்கன்னு சொல்ல, அப்படியே கூட அங்கே 2 பேர் தனியாக நிற்காங்க. அது பையோட அம்மா அப்பா போல் இருக்குது. அவங்க 2 பேரையும் நீங்களும் இங்கே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரின்னு சொல்லி எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறம், நீ இப்போ இங்கே நடந்த பிரச்சனைக்கு எப்படி பொறுப்பேற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மனசு உடஞ்சிருக்கக்கூடிய நம்ம பையை பார்த்து கேட்க, பையன் அப்படியே ஏன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கான். நான் ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், அதனால தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம், நானே இது எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பேற்றுக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இங்கே கட் பண்ணோம்னா வெளியே தான் நானாவும் நார்த்தை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நார்த்துக்கிட்ட ஆண்டிக்கியாக வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாசன் தூங்கிட்டு இருந்திருப்பான் போல். அவனை அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக டிம்மையும் வர, டிம் வந்து நம்ம நார்த்துக்கிட்ட பையன் எங்கன்னு கேட்கான். பை உள்ளாடி தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். தாத்தா அவனுக்கு லெக்சர் எடுத்துகிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியுமே வந்து தாத்தா இப்போ வாங்குவாங்கன்னு நம்ம பையன் வாங்கிட்டு இருப்பாருன்னு வந்து சொல்ல, இதை கேட்டோன்னே பையன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு நானும் உள்ளாடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளாடி போகலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போ இவனு ஒரு பக்கம் வந்து பிடிச்சிக்க, நாத்தையும் வாயை கத்தாத, உனக்கு சாகணுமா என்ன, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, எங்கள் கூட பையே வெளியே வரான். பை வெளியே வந்து
இங்கே என்ன பிரச்சனை, எதுக்காக எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இந்த டிம் பையன் பக்கத்தில் போய் பைய கூப்பிடலான்னு போவ, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, எனக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல, நீங்கள் 2 பேரும் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி இவன் டிம்மையும் சேர்த்து தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். டிம், பேபி, நான் உன்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்பவும் போல் பேபின்னு சொல்லி கூப்பிட்டா, பேபியா, யார் உனக்கு, நீ யார், எனக்கு உன்னை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுமா, எதுக்கு நீ என்னை அப்படி கூப்பிட்ற, அப்படி கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் பையன்னு சொல்லி கூப்பிட்டு பேசலான்னு போவேன். பை டிம்மோட கையை தட்டி விட்டுட்டு, தயவு செய்து என்னை விட்டு போறியா, நான் உன் மேலே எந்த ஒரு கேஸுமே போடல, லீகலாக எந்த ஒரு வகையில் ஆக்ஷனும் எடுக்கலை, நீ பண்ண தப்புக்காக என்கிட்ட பணம் கூட கொடுக்கண்டா, தயவுசெய்து என்னை விட்டு போயிருங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி இவையும் டிம்மையும் பார்த்து சொல்ல, அப்போ நார்த்து பின்னாடி இருந்துக்கிட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையா, தாத்தா எப்படி விட்டாருன்னு கேட்க, இதுக்கு நான் பையன் என்ன சொல்லாம்னா, நான் தாத்தாட்ட பேசிட்டேன்னு வந்து சொல்லலாம். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை வந்து காணிக்காங்க. இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, என் மேலே தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, நான் சிஇஓ பொசிஷன்லேருந்து விலகிக்கிறேன், இதுக்காக அதனால நம்ம கம்பெனியில் எந்த ஒரு லாஸுமே ஏற்படாது, நம்ம என் பேர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு தாத்தா நீ சிஇஓ பொசிஷன்லேருந்து விலகி போயிட்டேன்னா எல்லா விஷயமும் சரியாயிருமா நீ திட்ட, இதுக்கே வேணா அப்போ இது போதாதா, அப்படின்னா சரி, நான் இந்த தடவை இவ்வளோ நாள் இந்த கம்பெனியில் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் எந்த ஒரு கிரெடிட்ஸும் எடுத்துக்க மாட்டேன், நான் நம்ம ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு போகிறேன், எனக்கு உங்களோட எந்த ஒரு பணமும் வேண்டாம், நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்திருப்பான். அதுக்கு பதிலாக என்ன கேட்டிருப்பான்னா, நீங்கள் மேலேயும் சரி நம்ம டிம் மேலேயும் சரி எந்த ஒரு கேஸுமே போடக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட வந்து லீகலாக ஆக்ஷன் எடுக்கண்டாம், அவங்களாம் அப்படி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். அப்படி சொல்லிட்டு நம்ம தாத்தாவை பார்க்க, தாத்தாவும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. உங்களுக்கு இது போதுமானு இவன் கேட்க, அப்பவும் தாத்தா எதுவும் சொல்லாமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வெளியே காமிச்சோம்னா, இது எல்லாத்தையும் இங்கே எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு, நான் இப்போ உனக்கு ஒரு யூஸ்லெஸ் தான், நீ இப்போ என்னை வச்சுக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது, உனக்கு எந்த ஒரு பணமும் வந்து கிடைக்க போகிறதில்ல, தயவுசெய்து என் வாழ்க்கையை விட்டு போயிரு, என் கண் முன்னாடி திரும்ப வந்துடாத அப்படிங்கும்போது சொல்லி திட்டிக்கிட்டு, அவன் கையில் போட்டிருந்த அந்த ரிங்கை கலத்தி அப்படியே நம்ம டிம்முக்கு மேலேயே ஏறிய, இவன் இப்படி பேசுகிறத கேட்டுக்கிட்டு இப்படி இவன் ரிங்கை கலத்தி போட்டதை பார்த்துக்கிட்டு டிம் என்னன்னா அவன் முன்னாடி இருந்துட்டு திரும்பி அழுதுட்டு இருக்கான். ஆனால் எதையுமே பை கண்டுக்கலை. அவனுக்கு இருந்த கோவத்துக்கு ரிங்கை அப்படி போட்டுவிட அவன் பாட்டுக்கு வந்து கிளம்பி போகலான்னு போவேன். டிம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துக்கிட்டு இந்த டிம்மும் அவன் கையை வந்து விட்டுறான். விட்டு அடுத்த நிமிஷம் அவன் பாட்டுக்கு உள்ளாடி தாத்தா கிட்ட கத்தலான்னு போவ, தாத்தா என்னன்னா, நீங்கள் 2 பேருமே எந்த வகையிலையும் உங்கள் பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா அப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நான் துளாடி போயிட்டு, தாத்தா எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம், ஒரு வேளை பை இந்த ஃபேமிலியை விட்டு போயிட்டானா நானும் இந்த ஃபேமிலியை விட்டு போயிடுவேன், எப்போவும் நீங்கள் பையை தானே வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து திட்டிருக்கீங்க, நான் எவ்வளோ தப்பு பண்ணாலுமே நான் வந்து ஒரு நாளுமே உங்கள்கிட்ட திட்டு வாங்கினதில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, தாத்தா போதும் நிறுத்து, நான் என்ன முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இருந்தாலும் இவன் கேட்காம, நீங்கள் இப்படி பையை வெளியே துரத்த உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே வந்து கிடையாது, ஒருவேளை பை இங்கே இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், போங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் தாத்தா ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை. சரி போ, 2 பேரும் போய் தொலைங்க, எங்கேயாச்சும் போயிருங்க, உங்கன்னா அவங்க 2 பேருக்குமே இந்த ஃபேமிலியிலேருந்து ஒன்றுமே வந்து கிடைக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இவரோட பிஏ நிற்பாங்க. அவங்கக்கிட்ட இவங்களோட கிரெடிட் கார்டு, இவங்களோட வீடு, இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வீடு, மற்ற எல்லா பேங்கு அக்கௌண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, எதையுமே இவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடாரு. இவர் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தான் இந்த நார்த்துக்கு வந்து தோணுது போல் என்ன பண்ணிட்டோன்னு படி தலையில் கை வச்சுட்டு அந்த இடத்துல நிற்க, இங்கே கட் பண்ணி அவனோட வீட்டுக்குள்ளாடி போகலான்னு போய் பார்த்தோம்னா டோர் லாக்கில் இருக்குது. தட்டுன்னு தட்டி திறக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் திறக்க முடியல. கரெக்டாக அந்த இடத்துக்கு பையன் வர, என்ன உன் வீட்டு டோரும் பூட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் தாத்தா உன்னை திட்டினார்ல, அதனால் நானே இனி எங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நானாச்சும் என்னை தனியாக பார்த்துப்பேன், ஆனால் உன்னையும் சேர்த்து என்னால் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பை இவனையும் பார்த்துக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசலாம். இதுக்கு இந்த நார்த்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே நம்ம 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த நார்த்து இந்த பிரச்சனையும் சிரிக்காம பார்த்தீங்களா. அப்படியே நம்ம பையை பார்த்துக்கிட்டு, அப்போ உன்னோட வீட்டையும் போட்டுட்டாங்களா என்ன, இருந்தாலும் தாத்தாக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவருன்னு, கொஞ்சம் பேக் கூட பேக் பண்ண விடாமையே போட்டுட்டு இப்படி வந்து விட்டுருவாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் இதுங்க 2 முழிச்சுக்கிட்டே அந்த எடுத்து வெளியே வருதுங்க. அப்போ வாசல்லையே இவங்களுக்காகவே இந்த டிம்மும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வந்து அடுத்த நிமிஷமே இந்த டிம் பையன் ஆப்போசிட்டில் போய் நின்றுட்டு,
வெளியே மறைச்சிட்டு வந்து நிற்க இதை பார்த்துட்டு பையன் என்னன்னா, உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல உங்கள் 2 பேரையும் பார்க்க எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு புரியலையான்னு சொல்ல, இதுக்கு டிம் என்னன்னா, எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, அதனால நீ சொல்லதை நான் வந்து கேட்க போகிறதில்ல, நான் இப்படி தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நிற்க, இதை பார்த்துட்டு பையன் என்னன்னா அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறோன்னு சொல்ல, இதுக்கு கேட்டுட்டு இருந்த பையன், ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க பிரச்சனை வந்து பத்தாதா, உங்களால தான் இவ்வளோ பிரச்சனையும், எங்களை பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போகலான்னு போக, இதை பார்த்துட்டு இருந்த டிம் என்னன்னா, நீ ரொம்பவும் வந்து டஃப்பான ஒருத்தன் மாதிரி என் முன்னாடி நடிக்கேன்டா, நீ என் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கேன்டா, அப்படி மாதிரி சொல்லிட்டு, நீ டயர்டாக இருக்கன்னு தெரியும், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மிச்ச விஷயத்த பேசிக்கலாம். இவன் பேசும்போது அப்படி நம்ம பையோட கண்ணை வந்து பார்க்கணுமே ஒரு மாதிரி கலங்கி போய் வந்து இருக்குது. திரும்ப இந்த டீம் என்னன்னா, எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு, அங்கே நம்ம எல்லாருமே வந்து தங்குற அளவுக்கு இடமும் இருக்குது, அதனால என் கூட வா அப்படிங்க மாதிரி வந்து கூப்பிடுறான். இதுக்கு இந்த பையன் என்னன்னா, வர முடியாது, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு, முக்கியமாக உன் வீட்டுக்குள்ளாடி நான் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இவன் திட்டி விடுறான். இப்படி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நம்ம டிம்மை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து இருக்கான். டிம்மும் பதிலுக்கு இவனை பார்த்து இவனு முறைச்சிட்டு இருக்கான். இவங்க முறைக்காங்களா இல்லை வந்து பார்வையாலே கொண்டுட்டு இருக்காங்களான்னு வந்து தெரியலை. குறுக்கால பாட்டுக்கு வந்து நின்றுட்டு, அப்படின்னா நீங்கள் என்னோட பிளேஸில் ஸ்டே பண்ணிக்கோங்க, நானும் நார்த்த டிம்மோட பிளேஸில் ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்ல, உடனே இந்த டிம் பையன், இது தவிர எனக்கு ஒரு வழியும் கிடையாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்க மாதிரி வரும்னு சொல்லுவான். நீ கொஞ்சம் வாய் மூடுறியா அப்படிங்க மாதிரி இந்த பையன் டிம்மை பார்த்து கத்திக்கிட்டு அப்படியே திரும்பி இவ பார்த்து, சரி அப்படின்னா எதுக்காக இங்கேயே வந்து நிற்கும், வாங்க போகலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறான். நியாயத்துக்கு இவன் இவங்க 2 பேர் வீட்லேயுமே இவன் தங்கியிருக்கக்கூடாது, வேற எங்கேயாச்சும் போயிருக்கணும். ஆனால் இவன் ஸ்கேம் பண்ணனா அவன் வீட்லேயே போய் வந்து தங்கிட்டு அவங்கள பார்த்தே வந்து கத்திட்டு போகிற ஒரே ஒரு ஆள் நம்ம பையாக தான் வந்து இருக்க முடியும். இப்படி அவங்க 2 பேரும் தான் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, நல்லா இருந்த நேரத்து இந்த பையன் கையை பிடிக்க வந்தோடனே அவனை தட்டி விட்டு அவன் பாட்டு குடுக்குடுன்னு ஃப்ரெண்டில் போகிறான். இங்கே கட் பண்ணி நம்ம டிம்மோட வீட்டில் தான் வந்து காணிக்காங்க. டிம் அவங்க 2 பேருக்கு தனி ஒரு ரூம் வந்து கொடுத்து விட்டு, காலையில் எல்லா விஷயத்தை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படிமே சொல்லிட்டு வெளியே போகலான்னு போகிறான். அப்போ கரெக்டாக நான் தமிழை பிடிச்சி நிறுத்தி, நான் உங்களோட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, அப்படியே திரும்பி நம்ம பார்த்து நீ கொஞ்சம் வெளியே போறியான்னு வேற வந்து கேட்கான். சரின்னு சொல்லிட்டு இவன் நடுங்கிட்டு, இந்த வீடே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, இந்த வீட்டில் பேய் இருக்க மாதிரி இருக்குது, சீக்கிரம் பேசி முடிங்க அப்படின்னு சொல்லி இவன் குழஞ்சிட்டே வெளியே போவேன். என் வெளியே போனதுக்கப்புறம் தான் இந்த நாத் வந்து நம்ம டீம் கிட்ட, நிஜமாவே நீ வந்து பையன் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, இதை கேட்டுட்டு நம்ம டிம்முன்னா கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ, நீ நம்புவியா அப்படிங்க மாதிரி வந்து கேட்கான். இதை கேட்டோன்னே என்ன அர்த்தம், சரி நம்புகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லி மண்டையாட்டிக்கான். சரி ஓகே அப்போ நான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு டிம் வெளியே போகலான்னு போவேன். அப்போ டிம்மை நிறுத்தி, இதுக்கு மேலே பையன் வந்து ஏமாத்தாத, அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு டிம்மும் கண்டிப்பாக நான் இதுக்கு மேலே வந்துட்டு போய் சொல்ல மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு வந்து வெளியே போகிறான். டிம் கிட்ட நார்த்து என்னன்னா, நீங்கள் பையன் போய் பாருங்க அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். என் போனதுக்கப்புறம் உள்ளாடி வந்துக்கிட்டு, இது எதுவும் பேய் பிடிச்ச வீடு மாதிரி இருக்குது, இங்கே நிறைய பேயெல்லாம் சுத்தம் போல இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி இவன் நடிக்கிட்டே உள்ளாடி வர, இதை பார்த்துக்கிட்டு இந்த நார்த்து என்னன்னா, சும்மா ரூசுத்தனமாக உளராத அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடான். எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் பெட்டில் படுத்திருக்க, இந்த நார்த் பையன் தான் இப்போ பயந்துட்டு இருக்க மாதிரி வந்திருக்கு. ஹாரர் மூவிஸில் வர மாதிரி பெட்டுக்குள்ளேருந்து ஏதோ கை வர மாதிரி என் பாட்டுக்கு பயந்துகிட்டே படுத்திருக்க. டப்புனியன்ஸு இவ பார்த்து, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் என் பக்கத்தில் மேலே படுத்துக்கிங்களா அப்படின்னு மாதிரி விட்டு கேட்க, பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னேன், லூசுத்தனமாக பேசாதுன்னு தானே சொன்னேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, சரி சரி, எனக்கு நீ கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லி எனக்கு இப்போ கோஸ்ட் இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது, எனக்கு பயமாக இருக்குது, சரி மேலே வந்து படுங்களேன் அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, அதால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து மேலே படுத்துக்கான். என் படுத்ததுக்கப்புறம் நார்த்தியும் கிட்ட, உங்களுக்கு முன்னாடியே டிம்மை பற்றி தெரியுமா என்ன அப்படின்னு மாதிரி வந்து கேட்க, இதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு அப்படி இப்படியும் உளறிட்டு இருக்கான். கடைசியாக திரும்பவும் நார்த் அழுத்தி கேட்க, இதை கேட்டதுக்கப்புறம் ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு அவன் யார், அவனுக்கு நான் யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் இத்தனை நாள் ஒருத்தர் பின்னாடி இன்னொருத்தர் பார்த்துட்டு இருந்தோம், யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டிக்கோமா இல்லையான்னு. நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர், அப்போ தான் நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேரையுமே வந்து போட்டு கொடுக்க மாட்டோன்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க, இதை நாற்று கேட்டுட்டு, இத்தனை நாள் எங்கள்கிட்ட பணம் இருந்து எங்கிட்ட அந்த ஃபேமிலியோட சொத்துக்கள் இருந்தனால நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணீங்க, இனி தான் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது, எப்படி எங்களை விட்டுட்டு போக தானே வந்து போகிறீங்கன்னா சீக்கிரம் போயிருங்க, எப்படியே என் கூட இருந்து நடிக்கலாம் தேவையில்லை அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க, இதை கேட்டுட்டு, அப்படிலாம் இல்லை, என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு,
இந்த நிலைமைக்கு நீ வர்றதுக்கு காரணமே நான் தானே, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், எல்லாமே நல்லபடியாக மாறும் அப்படி மாதிரி சொல்லிட்டு யுவ ஹக் பண்ணி இவங்க 2 பேரும் நல்லா சமாதானமாகி தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணி பையை காணிக்கணுமே, பையன் இன்னுமே பேய் எறிஞ்ச மாதிரி எப்படி அமைதியாக தான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் இந்த ரூம் டோரை வந்து யாரோ தட்டுன்னு தட்டிட்டு இருக்க மாதிரி இருக்க, யாராதுன்னு சொல்லிட்டு வரது போய் திறந்து பார்த்தா நம்ம டிம் தான். அவனுக்கு ஒரு துணி எடுத்துகிட்டு வந்திருப்பான் போலையும் சேஞ்ச் பண்ண, அதை சேஞ்ச் பண்ணதுக்குன்னு சொல்லி வந்து கொடுக்க, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கின அடுத்த நிமிஷமே இந்த பையன் டக்குன்னு மூஞ்சிக்கு முன்னாடியே வந்து டோர் அடைச்சிட்றான். இதை பார்த்துட்டு டிம்மோ அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸையாச்சும் வாங்கினானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த டோருக்கு பக்கத்துலேயே கீழே உட்காந்துடுறான். அந்த பக்கம் உள்ளாடி என்னன்னா பையன் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டாங்கன்னு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் காணிக்காங்க, அழகாக ஃப்ரெஷ்ஷாக புக்கை உட்காந்து வாசிச்சுட்டு இருக்க. வாசி முடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்காம பாருங்களேன், மேலே ஒரு பள்ளியை பார்த்தவன் தான் என்னத்தையோ பார்த்த மாதிரி ஏதோ நான மாதிரி அவன் காட்டு கத்திட்டு இருக்க. இது சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்த நம்ம டிம் வர வந்து முழிச்சிடுறான். ஐயோ என்னதோ ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு டோரை போய் இடிக்க இவனுக்கு கைதான் வலிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிவிடுறான். இங்கே கட் பண்ணி இவங்க 4 பேரையும் ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டு போகிற மாதிரி தான் வந்து காணிக்காங்க. இவங்க தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் போடல, இவங்க எத்தனை சீட்டுன்னு கேட்க 3 அப்படிங்கிற மாதிரி இவங்க கையை காட்ட இவங்க 3 பேர் அதில் போய் உட்காராங்க. இந்த இவன் நார்த்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கான். ஆனால் அந்த டிம் பையன் அப்படியே போய் பக்கத்தில் நம்ம பைக்கு பக்கத்தில் போய் உட்காரலான்னு போனால் இந்த பையன் ஸ்டூலை தூக்கி உள்ளாடி தள்ளி விட்டுக்கிட்டு நீ எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, வேற எங்கேயாச்சும் போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட இந்த டிம்முக்கு வந்து புரிஞ்சிருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட தனியாக ஒரு டேபிளில் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருக்க டேபிளில் போய் உட்காந்துக்கான். இவங்க டேபிளில் இருக்கக்கூடிய மெனு கார்டை வாசிச்சுட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு நியூஸ் வருது. ஆனால் ஹாட் நியூஸாக இருக்கக்கூடிய இவங்க நியூஸ் வராமல் வேறு எதுவும் நியூஸ் வந்துட்டுருக்கா. இதை பார்த்துட்டு நார்த்து நம்ம பையிட்ட வந்து கேட்கான் ஏன் வரல அப்படின்னு. இதுக்கு இந்த பையன் என்னன்னா நம்ம தாத்தா இருக்காரே அவர் சரியான ஆளாக்கும், இந்நேரத்துக்கு எல்லா ப்ரெஸ்ஸுக்குமே வந்து பணத்தை கொடுத்து வாயை மூட வச்சுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நல்ல வேலை இந்த ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சொன்னால் அதுக்கும் இவன் பதில் சொல்லலாம். வந்திருந்தது அவ்வளோவுமே நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான், அவங்க ஒரு நல்ல மேர்னஸ்னால இந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் வந்து இருக்காங்க, அதனால தான் இந்த விஷயம் ரொம்ப வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இது எல்லாத்தையும் இவங்களும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்காங்க. இப்படி எல்லாருமே நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்ருக்க இந்த அப்படியே திரும்பி போய் நம்ம டிம்கிட்ட பேசியிருப்பான் போல், டிம்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க சரி ஓகே நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த பைக்கிட்ட போய் இந்த என்ன சொல்லாம்னா எவ்வளோ நாளாக வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, இந்த மீலுக்கு நானே வந்து பே பண்ணிடுறேன், இது என்னோட ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல பையனும் வந்து பார்த்து இல்லாட்டி நீ தான் பே பண்ணணும், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், அதனால நீ தான் பே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். சரி நீ இதுவும் மண்டையாட்டிட்டு டிம்மோட பேரை வந்து சொல்லி ஆரம்பிக்க அவன் பேர் என் முன்னாடி எடுக்காத அப்படிங்கிற மாதிரி இவன் கத்த. இந்த யூக்கு என்ன சொல்ல நீ வந்து தெரில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்லான்னு பாருங்க, இந்த திருடே இருக்காம்ல அவன் என்கிட்ட என்ன சொன்னான், நான் இவனே ஒரு திருடனாக இருந்துட்டு இவன் டிம்மை திருடின்னு சொல்லி ஆரம்பிக்கான். சரி நம்ம கதைக்கு வருவோம். இவன் என்ன சொன்னான்னா ஆல்ரெடி என்னோடய வீட்டில் நிறைய பள்ளி இருக்குது, அதனால் அந்த பள்ளினால் நீங்கள் அவதிப்பட்டீங்க அப்படின்னு வந்து சொன்னா அப்படிங்கிற மாதிரி நீ பள்ளின்னு சொல்லி எடுத்து பேசிகிட்டு இருக்க, நீ தயவு செய்து இந்த வீட்டை பள்ளியை விடுறியா, கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்லாம்னா டிம்மோட வீடு வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குது, நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கலாங்க, இந்த பள்ளி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அர்த்தம் பக்கத்தில் உட்காந்துருந்துக்கிட்டு ஆமாம் நேற்றுக்கெல்லாம் நாங்கள் கல் மதித்து கொடுத்து தூங்கணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். பையன் மாதிரி முறைச்சிக்கிட்டு வந்து பார்க்க நீ ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீனே பார்த்தோம்னா நம்மளோட டிம்மோட வீட்டுக்கு தான் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த பையன் ஒத்துக்கிட்டான் போல இங்கே தங்குறதுக்கு. இவன் பேக்கை தூக்கிட்டு டிம் மேலே போக இந்த பையன் மட்டும் இவங்க 2 பேரையும் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா இந்த நாத்தையும் அந்த மாதிரி வந்து கொலன்னு குழஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ரிப்பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு தானே சொன்னீங்க, ஆனால் டிவோர்ஸ் பண்ண அந்த மாதிரி இப்படி வந்து ஒட்டிகிட்டே இருக்கீங்க, ஒரு வேளை நீங்களும் என்னை ஏமாற்றிட்டீங்களா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்க நார்த் இன்ஸ்டண்ட்டா இல்லை நாங்கள் நிஜமாவே டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அப்படின்னா எப்படி நீங்கள் 2 பேரும் இப்படி கை கோர்த்து கொஞ்சம் குழவிட்டு இருக்கீங்க, டிவோர்ஸ் பண்ணவங்க இப்படியா இருப்பாங்க அப்படின்னு இந்த திரும்ப கேட்க இதுக்கு இந்த நார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த கை நழுவி விழுறத கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்கான். அதாவது பல நழுவி பாலில் விழுந்த கதையை கேள்விப்பட்டிருக்கியான்னு இவன் வந்து கேட்கான். இதுக்கு தேவையில்லாமல் என்னத்தையும் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்து நீ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க இவன் என்ன சொல்லலாம்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நானும் பேக் பண்ணிட்டு
பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு தான் இருந்தேன். ஆனால் நாத்து அழுற மாதிரி உட்காந்துருந்தான். நான் அவன் கிட்ட போகிறப்போ அவன் திடீர்னு என் மேலே குதிச்சு என்னை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு இவ்வளோ நேரம் நானுமா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வைக்கப்பட்டு அப்புறம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சின்னு சொல்ல பக்கத்தில் நாற்று வர நின்றுட்டு இதான் கை நழுவி விழுந்துருச்சு அப்படின்னு இவன் வேற சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த பையால் பொறுத்துக்க முடியல. ஐயோ போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நாற்று பேச வரும்போது நீ வாயை மூடு போதும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு என் வாயை அடைச்சிக்கிட்ட அப்படியே உள்ளாடி மேலே படிக்கட்டில் ஏறி போகலான்னு போகிறான். ஆனால் இந்த லூஸ் பையலுக்கு வந்து ரூம் எங்கே இருக்குன்னு தெரில. அதனால அதில் நின்றுட்டு இவ்வளோ நேரம் நம்ம டிம்கிட்ட கோவமாக பேசியிருந்திருப்பான்ல. டிம்மோட பேரை சொல்லி கூப்பிடல. இருந்தாலும் ஆமாம் என் ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் கத்த. இதுக்கு மேலே வா அப்போ தான் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த டிம் வேற கூப்பிட நீ ஜாஸ்தியாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இவன் வேற அவனை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இங்கே ஒரு கலாட்டாவே நடந்துட்டுருக்க. இந்த யூ வந்து நார்த்தை கூப்பிட்டு நம்ம இன்னும் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இவன் என்னது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கான். அப்போ தான் யூ சொல்லலாம் நம்ம புதுசாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோமா, புதுசாக லவ் பண்ணுவோம், புதுசாக டேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்போமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். கூடவே என்ன சொல்லலாம்னா நான் இப்போத்துலேருந்து எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன், உன்ட்டு உண்மையாக வந்து இருப்பேன், நான் இனி நடிக்கலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து சொல்ல இது எல்லாத்தையும் நான் தான் கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி மண்டியாட்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ எப்போவும் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லணும், எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கக்கூடாதுன்னு சொல்ல இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே அந்த லாஸ்ட் நைட் இவங்க 2 பேரும் ஒரு ஜம்ப் இந்த நாத்து பையன் இவங்க மேலே ஒரு ஜம்ப் கொடுத்துருப்பானே அதே மாதிரி இவன் திருப்பி இவன் மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டு என்னோட லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணேன். இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி அது நடு ஹால் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. மேலே டிம்மியும் பையன் காமிச்சோம்னா இந்த டிம் பையன் இந்த இடத்துல பள்ளியெல்லாம் இருக்காது, நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படிமா சொல்லிட்டு அவனோட பேக்கை அவன்கிட்ட கொடுக்க அப்படி கொடுக்கும்போது அவன் கையில் அடிபட்டிருக்கதை இவன் வந்து பார்க்கான். இதை பார்த்துக்கிட்டு என் பேக்கையும் வாங்கிட்டு ஆமாம் அது எப்படி பட்டுச்சு உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க இவன் தலையில் கை வச்சுட்டு இதுவா அது அன்னைக்கு என்னோட மண்டையில் யாரோ ஒருத்தங்க கிளாஸ் பாட்டில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த அடி தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். அப்படியே கையை பார்த்து இது அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு ட்ரிப்ஸ் போட்டிருந்தேன், எனக்கு ஒரு அவசர வேலை இருந்தனால நான் அந்த ட்ரிப்ஸை கலத்திட்டு வந்துட்டேன், அதனால தான் இந்த காயம் வந்துருச்சுன்னு சொல்ல என்ன ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா, ஆமாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனே இப்படி வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி இவன் அக்கறையோடு கேட்க எதுக்கு இவன் என்னன்னா நான் உன்னை நினச்சி கவலைப்பட்டேன், நானே உருவாக்கின அந்த பிரச்சனையில் உன்னை தனியாக விட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல இங்கே பையன் என்னன்னா உனக்கு அந்த காயத்துக்கு நீ மறந்து போடு இல்லைன்னா அது இன்ஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அக்கறையோடு வந்து சொல்லுங்க. நீ என்ன என் மேலே அக்கறையோடு இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு அப்படின்னா நீ எனக்கு மருந்து போட்டு விட அப்படிங்கிற மாதிரி வேற வந்து கேட்கான். பையன் வேணா முறைச்சிக்கிட்டே அவன் கையில் இருக்க பேக்கை இப்படி இழுத்து வாங்கிக்கிட்டு ஏன் உனக்கு ஒன்று பார்த்துக்க தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணா நீ போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை டோருக்கு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டு டோர் அடைச்சிடுறான். நைட் டைம் கணிக்காங்க பை தூக்கம் வராமல் அப்படியே உருண்டுட்டு இருக்க. சரின்னு சொல்லி முழிச்சு பார்த்தோம்னா டைம் 2 மணி. இவனும் சரி தூக்கம் இல்லை தானேன்னு சொல்லி லாந்தலான்னு சொல்லி அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து லாந்த. அப்போ அவன் ஒரு ரூமை பார்க்கான், அது கொஞ்சம் திறந்துருக்கு. உள்ளாடி போனோம்னா இந்த டிம் பையன் இப்போவும் பிளான் பண்ணியிருப்பாமே அந்த ரூம் தான் அது. அந்த ரூமில் கடைசி அவன் என்ன பிளான் பண்ணியிருப்பான், டிம்மும் பையன் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஹோம் ப்ராஜெக்டை பற்றின பிளான் தானே எழுதியிருப்பான். அந்த பிளான் வந்து இருக்குது. இதை பார்த்துட்டு இவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே திரும்பி இவன் டெஸ்க்கை பார்த்தோம்னா இவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ வேறு இருக்க. இந்த ஃபோட்டோ இவங்க இந்த சீரீஸ்க்காக எடுக்கலை, இவங்க ரியல் லைஃப்பில் நிஜமாகவே எடுத்த ஃபோட்டோ தான் இந்த தூக்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ அதையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம டிம் வரான். டிம் வந்துட்டு என்ன உனக்கும் தூக்கம் வரலையா என்ன, நீனும் இந்த வீடு என்ன பேய் பிடிச்ச வீடுன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு வந்து கேட்க இதுக்கு இந்த பையன் என்னன்னா வீடெல்லாம் ஒன்றும் பேய் பிடிக்கல, எனக்கு பேயை பார்த்த பையன் இல்லை, நிஜ உருவத்தில் இங்கே ஒன்று இருக்குதே அதை பார்த்த பையன் அவனை பார்த்தே இவன் வந்து ஒரு பேயை கம்பேர் பண்ணி வந்து சொல்லுவான். இப்படி பேசிக்கிட்டே இந்த டீம் பையன் பேரில் உட்கார இந்த பையனை கேட்காமனா வேற என்னெல்லாம் என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இதை கேட்டுட்டு டீம் என்னன்னா நான் நிஜமாகவே ஒரு ஆர்கிடெக்ட் டிகிரி வாங்கியிருக்கேன், இன்டீரியர் டிசைன்ஸ் எதுவுமே நான் பண்ணதில்ல, இதுவெல்லாம் நான் வீட்டு வேலை எதுவுமே செஞ்சதில்லை, ஆனால் என்கிட்ட டிகிரி மட்டும்தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்க மாதிரி ஒரு அமைதியான, நீ நினைக்க மாதிரி ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பொலைட்டாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. உன்னோட நம்பிக்கையை வாங்குறதுக்காக தான் நான் அந்த கேரக்டரில் ஆக்ட் பண்ணேன், ஆனால் மொத்தமாக அந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டான கேரக்டர்னா நான் எல்லாம் நல்லபடியாக போகும்னு தான் வந்து நினச்சேன். ஆனால் கடைசியில் உன் கூட இருக்கும்போது என்ன அறியாமையே என்னோடய ஒரிஜினல் கேரக்டர்ஸ்லாம் உன் முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நிஜமாகவே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து பேசிகிட்டு இருக்க. என்னை லவ் பண்ணாமல் தேவையில்லாமல் என்னை லவ் பண்ணின்னு வந்து சொல்லாதேன்னு சொல்ல இவனெல்லாம் நான் நிஜமாகவே உன்னை லவ் பண்ணேன். ஃபஸ்ட் உன்னை ஸ்டார்டிங் பார்த்தோன்னே எனக்கு லவ் வராட்டியும் போகவும் கூட பழக எனக்கு உன் மேலே நிஜமாகவே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். நான் இவ்வளோ தான் உன் மேலே காதலில் விழக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பண்ணாலும் கடைசியில் நான் உன் மேலே காதலில் விழ தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் நிஜமாக லவ் பண்ண விஷயத்தை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்க. இங்கே பையன் நம்புற மாதிரி இல்லை.
பை டிம் கிட்ட நீ என்னை லவ் பண்ணாமல் லவ் பண்ணின்னு வந்து சொல்லாத அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, டிம் இதை கேட்டுட்டு அப்படி ஏஞ்சி நம்ம பைக்கிட்ட வந்து நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியும் சாரி அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, இவன் பலார்னு ஒன்று நம்ம டிம்மோட கன்னத்துலேயே வச்சிடறான் பை. அப்படி வச்சுக்கிட்டு நான் உன் வீட்டுக்குள்ளே வந்ததுனால நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன் அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருக்காத அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டுட்டு டிம் என்னன்னா நானும் இதுலேருந்து பின்வாங்குறதா இல்லை, நீ என்னை கண்டிப்பாக லவ் பண்ணுவ, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, என் மேலே திரும்ப காதலில் விழுந்துட போகிற அப்படிங்க மாதிரி வந்து சொல்லலாம். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பையன் நார்த்துக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களே நீ காதலில் விழுதுட்டு நான் உன் பின்னாடி தான் வருவேன் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து இருக்குது. என்கிட்ட பேசிட்டு திரும்பி போகலான்னு தான் இருந்திருப்பான் பை. ஆனால் திரும்ப இப்படி டிம் சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படி யூட்டர்ன் போட்டு திரும்ப டிம்முக்கு முன்னாடி வந்தேன்னு, நீ ஜஸ்ட் என் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சாதாரண ஆள் தான், வந்துட்டு போகக்கூடிய ஆள் தான் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டோன்னே டிம் என்னன்னா ஓ அப்படியா பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சேம் டைலாகை நீங்கள் எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீனில் அந்த தண்ணிக்குள்ளாடி விழுந்துட்டு ஏஞ்சி வெளியே வந்து கடைசியாக பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பேசியிருப்பாங்க. அந்த டைம் நம்ம டிம் என்னன்னா ஒரு காமான பொலைட்டான ஒரு ஜென்டில்மேனாக வந்து இருந்திருப்பான். அந்த டைம் நம்ம டிம் வந்து ஒரிஜினல் கேரக்டரோடி நம்ம பைக்கிட்ட வந்து பழக போகிறான். அது ஒரிஜினல் கேரக்டர் இல்லை, கிண்டலும் கேலியுமா ஒரு மாதிரி வில்லத்தனமான ஆள் தானே. இப்படி 2 பேரும் வில்லத்தனமாக பேசிக்கிட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, இதுலேருந்து என்ன தெரியுது அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம நிஜமான டீமோட கேரக்டரோட பை வந்து காதலில் விழ போகலான்னு தெரியுது. இப்படி 2 பேரும் டைலாக் பேசி முடிச்சுக்கிட்டு அமைதியாக நிற்க, இந்த டிம் பையன் வேனுக்கு நீ கீழே பாரு பள்ளி அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, ஆத்தாடி பள்ளியா அப்படி மாதிரி சொல்லிட்டு இவன் தாவி போய் நம்ம டிம்மை வந்து கட்டி பிடிச்சிக்க. அப்படி திரும்பி பார்த்தா பள்ளியே காணும். இந்த டிம் பையன் பாட்டுக்கு இவனை திருப்பி வச்சுக்கிட்டு ஆனால் பாரு அங்கே இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணத்துலேயே ஒரு இவன் திரும்பி பார்க்குற ஐடியாலே இல்லை. இன்னும் போய் ஒன்று விட்டு போகலையா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இவன் கையை வேற பிடிச்சி வச்சுட்டு காதை வேற போய் கடிச்சு வச்சிடறான். இப்படியும் இந்த எபிசோடு வந்து ஹாப்பியாக முடியுது. இருந்தாலும் எனக்கு லாஸ்ட் எபிசோடில் கொடுத்த ப்ரோமோவை பார்த்து இந்த டிம் ஒரு பக்கம் பை ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருப்பானுங்கன்னு நினச்சேன். கடைசியில் இந்த எபிசோடில் இப்படி ஒரு எண்டிங்கை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இந்த டிம் பண்ண காரியத்துக்கு இந்த பை இவ்வளோ சீக்கிரம் இவனை வந்து மன்னிச்சு விடக்கூடாதுன்னு என் மனசு வந்து சொல்லுது. இருந்தாலும் இவங்க 2 பேர் தனித்தனியாக அழகை பார்க்க வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்ல, எனிவே நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட் இதோடையும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் உங்கள் நேம் நானும் பிஎல் தமிழ். பாய்.